பியூனஸ் ஏரிஸ் இது வந்து அர்ஜென்டினாவோட கேபிட்டலு. பியூனஸ் ஏரிஸ் ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சுன்னு சொன்னால், ஒன்று வந்து போப் ஃப்ரான்சிஸோட பிறந்த இடம் அது. போப் ஃப்ரான்சிஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இட்டாலியை சேர்ந்தவர். அதாவது முசோலினி ஆட்சிக்கு பயந்துட்டு 1927 பார்த்திங்கன்னா அவங்க அர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க. இவர் 1936 பிறந்திருப்பார். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கும் நியூஸில் வந்துச்சு. ஏன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஃபெடரேஷன் இருக்குது, ISSF. அதோட வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா 2025 பியூனஸ் ஏரிஸில் இருந்துச்சு. அர்ஜென்டினாவோட கரன்சி பார்த்திங்கன்னா அர்ஜென்டினன் பெசோ. அர்ஜென்டினாவில் தான் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப அதிகம். பார்த்திங்கன்னா FIFA வேர்ல்டு கப்பை வாங்கின நேஷன் பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜென்டினா. இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ்னால் ரூல் பண்ணது. அதனால் ஸ்பெயினால் ரூல் பண்ணது. அதனால் ஸ்பானிஷ் பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவே அர்ஜென்டினாவில் இருக்குது. போப் ஃப்ரான்சிஸ் தான் பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்காவிலே முதல் வந்த போப்பு. அவர் எத்தனாவது போப்புனா 266வது போப்பு. அவர் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவர் இறந்தார். ஒரு போப்பை வந்து தேர்ந்தெடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிஸ்டைன் பேப்பல்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மோக்கு அந்த சிம்மிலேருந்து வரும். அதே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அங்கே ஒயிட் ஸ்மோக்கு வரும். ஸோ அதை வச்சு தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். May 7 பார்த்திங்கன்னா அந்த போப்போட எலெக்ஷன் நடக்க போகுது. ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. எக்ஸாக்டான என்னென்னு பார்த்திங்கன்னா காசியாபாத். அதோட பேர் பார்த்திங்கன்னா ஹிண்டான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது முதல்ல இருந்தது ஏர்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனாகவே மாறிடுச்சு. இந்த ஹிண்டான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஏன் பேர் வந்ததுன்னா, இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹிண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோட அளவு பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட மோஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா. மொத்தம் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேயே 3 பெரிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது October 8. உடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. உடான்னாவே ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா பறக்கிறதுன்னு அர்த்தம். உடானுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா உதே தேஷ் கா ஹம் நாகரிக். இதனோட நோக்கம் என்னன்னு சொன்னால், நிறைய உள்நாட்டு ஏர்போர்ட்டை வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். அதாவது உள்நாட்டு விமான நிலையங்களை உருவாக்குறது தான் உடானுக்கோட நோக்கம். அதன்படி பார்த்திங்கன்னா 625 ஏர்போர்ட்ஸை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. உலகத்துலேயே அதிகமான ஏர்போர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரி தான். ஒன்று வந்து US அண்டு சைனா. இங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஏர்போர்ட் வந்து இருக்குது. இந்த ஏர்போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிற ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குது. அந்த நிர்வாகம் பார்த்திங்கன்னா AAI, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நிர்வகிக்கிறாங்க.